ஆஸ்ட்ரோ டிவி வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள். மார்ச் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரைக்கும் உண்டான பலன்கள். சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி வாரமாகவும், நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் வாரமாகவும், பண வரவு அதிகரிக்கும் வாரமாகவும், சகல நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த மார்ச் மாதத்தின் முதலாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால், சூரியன் கும்பம் ராசியில் அமர்ந்திருக்கிறார், செவ்வாய் மகர வீட்டில் அமர்ந்திருக்கிறார், புதன் கும்பராசியில் இருக்கிறார். மார்ச் 7ஆம் தேதி மீனத்திற்கு இடம் மாறுகிறார். மேசத்தில் குரு சஞ்சரிக்கிறார், சுக்கிரன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சந்திரன் இந்த வாரம் துலாம், விருச்சகம், தனுசு, மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார். மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிநாதன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். வெளியூர் பயணங்களால் அதிக நன்மை கிடைக்க பெறுவீர்கள். வெளிநாட்டு செய்திகள் உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். சந்திரனின் சஞ்சாரம் வியாபாரத்தை விருத்தி அடைய செய்யும். செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருப்பதால் போட்டி போட்டு வியாபாரத்தை நடத்துவீர்கள். புதிய முதலீடுகளால் உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். புதன் 7 மற்றும் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால் கடன் தொல்லைகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவு இறுக்கமாகவே இருக்கும். குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பதால் வண்டி வாகனங்களில் செல்லும்போது மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் பொறுமையாக நடந்து கொள்வது அவசியம். சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருப்பதால் துணிந்து காரியங்களை இறங்குங்கள், வெற்றியை சந்திப்பீர்கள். திருமண காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். சனி பகவான் 7ஆம் வீட்டில் இருப்பதால் திடீர் பணவரவால் திக்குமுக்காடி போவீர்கள். மகிழ்ச்சியான சம்பவங்கள் வீட்டில் நடந்தேறும். வியாபாரத்தில் புதிய நண்பர்கள் உங்களுடன் கூட்டு சேருவார்கள். ஆன்லைன் வர்த்தகங்கள் அமோகமான லாபத்தை கொடுக்கும். கணினி துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ராகு 8ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை போக்க உறவினர்களும் நண்பர்களும் முனைப்பு காட்டுவார்கள். கேது 2ஆம் இடத்தில் இருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் இந்த வாரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அன்பர்களை, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சின்னதாக ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.